ஈவினிங் சரியான பசியில் வீட்டுக்கு வந்தேன். என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் பார்த்தா வெறும் பிரெட்டு மட்டும் தான் இருந்தது. இதை வச்சு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே கடைக்கு போய் 2 முட்டையை வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்த 2 முட்டையும் உடச்சி ஒரு தட்டில் ஊற்றிக்கிட்டு அது கூட கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு முட்டையை. அதுக்கப்புறமா அடுப்பில் தோசைக்கல்லை எடுத்து வச்சு எண்ணெயை தடவி இந்த பிரெட்டை எடுத்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த முட்டையில் பிரெட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே பொத்தனாப்புல எடுத்துகிட்டு போயிட்டு ஹீட் பண்ணி வச்சிருந்த தோசைக்கல்ல போட்டு நல்லா சூடு பண்ணிக்கிட்டாங்க. முட்டையும் பிரெட்டும் நல்லா டோஸ்ட் ஆகுற வரைக்கும் அப்படியும் இப்படியும் திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தேன். திருப்பி போட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணதை எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி இருக்கிற ஒரு 4 பிரெட்டையும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெடி பண்ண பிரெட் டோஸ்ட் மேலே சர்க்கரை அள்ளி நல்லா தூவிட்டு ரெடி பண்ண பிரெட் டோஸ்ட் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. பசியாக இருக்கும் போது இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் செஞ்சு சாப்பிட்றலாம். பிரெட் ஆம்லேட் போட்டுடலான்னு பார்த்தேன். அதுக்கு சாஸ் மயோனைஸ் எதுவுமே இல்லாதனால தாங்க பிரெட் டோஸ்ட் பண்ணேன். இதுவும் சூப்பராகவே இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.